ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 8th ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய எக்கனாமிக்ஸ், அதாவது இந்திய பொருளாதாரம் அப்படிங்கிறதுலேருந்து நமக்கு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸில் குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 எந்த எக்ஸாமாக இருந்தாலுமே அதிகமான கொஷின்ஸு இப்போ கரண்ட் டைமில் கேட்டுட்ருக்காங்க. ஸோ வரப்போகிற குரூப் 4 எக்ஸாமுக்கு உங்களுக்கு லாஸ்ட் மினிட்ஸில் ரிவிஷன் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக எக்கனாமிக்ஸில் வந்து 8th ஸ்டாண்டர்ட் ப்ளஸ் 10th ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய அந்த பாக்ஸ் கண்டென்ட் உங்களுக்கு தெரியுமா, அப்படி இல்லைனா ஹைலைட்டடாக முக்கியமான பாயிண்ட்ஸ் அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்களே, அதை மட்டும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு 8th ஸ்டாண்டர்டில் இருக்கிறத பார்த்துடலாம். 8th ஸ்டாண்டர்டில் ஃபஸ்ட் லெசனில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பணம், சேமிப்பு மற்றும் முதலீடுகள் பற்றி இருக்குது. ரொம்ப முக்கியமான லெசன் தான். இதில் இருக்கக்கூடிய அந்த பாக்ஸ் கண்டென்ட்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ வீடியோ வந்து நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வந்து வீடியோவை நீங்கள் முழுசாக பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக இல்லாமல், ஆக்சுவலாக இதில் இருக்கக்கூடிய அந்த பாக்ஸ் கண்டென்ட்டை தான் மெயினாக முதல்ல கொஷினாக எடுப்பாங்க. ஸோ ஒருத்தவங்க புதுசாக கொஷின் ஃப்ரேம் பண்ணுறாங்க அப்படின்னாவே எப்படி வந்து எதுக்கு முக்கியத்துவம் அதிகமாக கொடுப்பாங்க, ரொம்ப ஹைலைட்டடான அந்த கீ பாயிண்ட்ஸுக்கு, அப்படி இல்லைனா ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய கொஷின்ஸ் ப்ளஸ் பாக்ஸில் இருக்கிற கொஷின்ஸ்லாம் அதிகமாக வரும். அதனால தான் இது பாக்ஸ் கொஷின்ஸ் அப்படிங்கிறதுனால தான் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்படின்னு சொல்கிறேன். இன்கேஸ் வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணுற இடத்துல வேறு ஏதாவது முக்கியமான கொஷின்ஸ் நம்ம சொல்லியிருப்போம், ஃபர்தராக ஃபியூச்சரில் எப்போயாவது ஒரு டைம் பார்த்தீங்கன்னா இது அப்போவே பார்த்துருக்கலாம் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணக்கூடாது. ஸோ வீடியோ வந்து முதல்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பணம், சேமிப்பு மற்றும் முதலீடுகள் அப்படிங்கிறதுல என்னெல்லாம் பாக்ஸ் கண்டென்ட் இருக்குது அப்படின்னு ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஸோ இந்த பேஜை பார்த்த உடனே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த கொஷின்ஸ் வந்து எத்தனை டைம் கேட்டிருப்பாங்க அப்படின்னு என்னாலேயே சொல்லவே முடியாது. அந்தளவுக்கு ரொம்ப முக்கியமான கேள்வி தான். பணத்தில் வந்து பார்த்திங்கன்னா, பணத்துடைய ரூபாய் குறியீடு, இந்தியாவில் பயன்படுத்தக்கூடிய குறியீடு வந்து இப்போ பயன்படுத்திகிட்டு இருக்கிறது இந்த ரூபாய் அப்படிங்கிற சிம்பிள் தான். முன்னாடியெல்லாம் ருபீஸ் ஆர்எஸ் அப்படின்னு சொல்லி நம்ம போடுவோம். அந்த ருபீஸ் அப்படிங்கிற சிம்பிளுக்கு இப்போ நாம் பயன்படுத்துறது இந்த ருபீஸ் சிம்பிள் தான். இந்த சிம்பிளை இந்திய ரூபாய் குறியீடு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய விழுப்புரம் மாவட்டத்தை சேர்ந்த திரு உதயகுமார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் தான் வடிவமைச்சார். இந்த வடிவத்தை யார் வந்து உருவாக்குனாங்க அப்படின்னா, விழுப்புரம் டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய திரு உதயகுமார் அப்படின்னு சொல்கிறவங்க தான். இதில் என்னென்னலாம் கேட்டிருக்காங்க அப்படின்னா, அந்த சிம்பிளை உருவாக்குனது யார் அப்படிங்கிற கொஷின் அடிக்கடி கேட்டிருக்காங்க. சரியா? அதே போல் எப்போ வந்து இந்திய அரசு இந்த சிம்பிளை அங்கீகரித்தாங்க அப்படின்ற கொஷின் அடிக்கடி கேட்டிருக்காங்க. இதான் இந்த ரெண்டு ரிப்பீட்டடாக கேட்கக்கூடியது. ஜூலை 15, 2010. ஓகேவா? ஸோ ஞாபகம் வைக்க வேண்டியது அப்படின்னு பார்க்கும்போது இந்த சிம்பிள் ஞாபகம் வச்சுக்கோங்க. தமிழ்நாட்டில் விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. உதயகுமாருங்கிற பேரை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜூலை 15, 2010 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பார்க்குறது வந்து பணவீக்கம் மற்றும் பணவாட்டம் அப்படின்னு சொல்லிட்டு, இதில் பணவீக்கம் அப்படிங்கிறது விலைகள் வந்து உயர்வாக இருக்கும், பணத்தோட மதிப்பு வீழ்ச்சி அடையும். பொருளோடைய விலை, அதாவது நம்ம இந்த இடத்துல வந்து விலைகள் அப்படிங்கிறது பொருட்களின் விலை பேஸ் பண்ணி பார்க்கணும். சரியா? பொருளுடைய விலை வந்து அதிகமாகிட்டே இருக்கும், பணத்துடைய வீக்கம் மதிப்பு வந்து குறைஞ்சிக்கிட்டே போகும். அதுதான் பண வீக்கம் அப்படின்னு சொல்லுவோம். பட் பணவாட்டம் அப்படின்னா அதுக்கு நேரம் ஆப்போசிட்டு. பொருளுடைய விலை அப்படிங்கிறது வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்கும், பணத்துடைய மதிப்பு வந்து உயரும். அதுதான் பணவாட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவுமே ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய கேள்வி தான், நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ பண மதிப்பிழப்பு அப்படின்ற கான்செப்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமானது. கொஷின்ஸ் ஆல்ரெடி கேட்டுட்டாங்க. 2016 நவம்பர் 8 இந்தியாவில் இந்திய அரசாங்கம் கருப்பு பணத்திற்கு எதிராக 500 ரூபாய் மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகளை பண மதிப்பிழப்பு செய்தது. இதில் கொஷின்ஸ் எப்படி கேட்பாங்க அப்படின்னா, கருப்பு பணத்திற்கு எதிராக இந்திய அரசு ரூபாய் 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகளை பண மதிப்பிழப்பு செய்தது எப்போது அப்படின்னு கேட்பாங்க. 2016 நவம்பர் 8 ஓகேவா? அடுத்தது வந்து நெக்ஸ்ட் லெசனில் இருக்குது கலப்பு பொருளாதாரம் பற்றி கொடுத்துருக்காங்க. கலப்பு பொருளாதாரம் அப்படின்னா அது என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதலாளித்துவம் மற்றும் பொது உடைமை இது ரெண்டும் சேர்ந்த கலவை தான் கலப்பு பொருளாதாரத்தில் வரும். அதில் முதலாளித்துவமும் இருக்கும், பொது உடைமையும் இருக்கும். அடுத்து கொடுத்துருக்கிற பாக்ஸ் கண்டென்ட் என்ன அப்படின்னு பார்த்தா, பொதுத்துறை நிறுவனங்களை பற்றி கொடுத்துருக்காங்க. 2 வகையான பொதுத்துறை நிறுவனங்கள் உள்ளது. அதாவது அரசாங்கத்தின் வசூல், வரி, கடமைகள், கட்டணங்கள் போன்றவற்றினால் அவர்கள் திரட்டும் வருவாயின் மூலம் அரசாங்கம் அவர்களுக்கு முழுமையாக நிதியளிக்கிறது. நிறுவனத்தின் மொத்த பங்கு மூலதனத்தில் 51% அதிகமாக உள்ளது. இது பல்வேறு அமைச்சகங்கள் கீழ் செயல்படுகிறது. நிறுவனங்கள் சேவை நோக்கத்தோடு செயல்படுகின்றன. சரியா? பொதுத்துறை நிறுவனங்கள் எதற்காக செயல்படுத்தப்படுகிறதுனா சேவைக்காக செயல்படுத்தப்படுகிறது. இது 2 வகையாக பிரிக்கிறாங்க. அரசாங்கத்துக்கு கீழே வசூல் செய்யக்கூடிய அந்த வரி, கடமைகள், கட்டணங்கள் போன்றவற்றால் அவர்கள் திரட்டும் வருவாய் மூலமாக அரசாங்கம் அவங்களுக்கு முழுமையாக நிதி தர மாதிரியும், நிறுவனத்துடைய மொத்த பங்கு மூலதனத்தில் 51% இருந்துச்சுன்னா, 50% மேலே ஞாபகம் வச்சுக்கோங்களேன். ஸோ 51% அதிகமாக இருந்துச்சுன்னா அதை வந்து பொதுத்துறை நிறுவனங்கள்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் எத்தனை % இருந்தால் பொதுத்துறை நிறுவனம், அதை ஞாபகம் வச்சுக்கணும். அதே போல் இதோடைய நோக்கம் அப்படின்னு பார்த்தா சேவை நோக்கம். இது மிகப்பெரிய துறை. பொதுத்துறை நிறுவனம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய துறை. இது மக்களுக்கு பின்வரும் சேவைகளை வழங்குவதன் மூலம் மக்களின் மேம்பாட்டிற்காக செயல்படுகிறது. ஸோ இதோடைய ஒர்க்கு அப்படின்னு பார்க்கும்போது அஞ்சல் சேவைகள் இருக்குது. பொதுத்துறை நிறுவனங்களில் அஞ்சல் சேவைகள் இருக்குது, ரயில்வே சேவைகள், பாதுகாப்பு, கல்வி, சுகாதார வசதி, குறைந்த செலவில்
சுகாதார வசதிகளை தர்றது, வேலை வாய்ப்புகளை வந்து உருவாக்குறது. ஸோ இதில் வந்து பொதுத்துறை நிறுவனங்கள் தான் அப்படின்னு எடுத்துக்கும்போது நான் என்ன பண்ணலான்னா, அஞ்சல் அப்படிங்கிறது வந்து எல்லாருக்கும் பொதுவானது, ரயில்வே எல்லாருக்கும் பொதுவானது, பாதுகாப்பு தர்றது, கல்வி அளிக்கிறது, சுகாதார வசதி கொடுக்குறதுலாம் எல்லாருக்கும் தேவைப்படுறது இல்லையா, அந்த மாதிரி நான் வச்சுக்கலாம். வேலை வாய்ப்புகளும் எல்லாருக்கும் வேணும். ஸோ அதை பேஸ் பண்ணி அது ஒரு பொதுவானது அப்படின்ற கான்செப்டில் ஒவ்வொன்றா சொல்லி பார்த்துக்கிட்டோம்னா பொதுத்துறை நிறுவனங்கள் வந்துடும். ஸோ பொதுத்துறை நிறுவனங்களுடைய உறுப்புகள் அப்படின்னு பார்க்கும்போது அரசு துறையால் நிர்வாகம் செய்யக்கூடிய நிறுவனங்களும் இருக்குது, கூட்டுத்துறை நிறுவனங்களும் இருக்குது. இந்த அரசு துறையால் நிர்வாகம் செய்யப்படும் நிறுவனங்கள் அப்படின்னு எடுத்துக்கும்போது ஒரு அரசாங்கத்துறையின் நிர்வாகம் அப்படிங்கிறது பெரும்பாலும் அனைத்து நாடுகளுக்கும் பொதுவாக தான் இருக்கும். ஒரு அரசாங்கத்துறையுடைய நிர்வாகம் அப்படிங்கிறது பெரும்பாலும் அனைத்து நாடுகளிலும் பொதுவானது. எடுத்துக்காட்டாக சொல்லணும் அப்படின்னா தபால் மற்றும் தந்தி, ரயில்வே, துறைமுக அறக்கட்டளை, இந்தியாவில் இருக்கக்கூடிய நீர்ப்பாசன திட்டங்கள். ஓகேவா, தபால் மற்றும் தந்தி, ரயில்வே, துறைமுக அறக்கட்டளை, இந்தியாவில் உள்ள நீர்ப்பாசன திட்டங்கள் இதெல்லாமே வந்து எதில் வரும் அப்படின்னா அரசு துறை நிறுவனங்களில் வரும். கூட்டுத்துறை நிறுவனங்கள் அப்படின்னு எடுத்துக்கும்போது இது ஒரு நிறுவன சட்டத்தால் நிர்வகிக்கப்படுது. ஓகேவா, இது ஒரு நிறுவன சட்டத்தால் நிர்வகிக்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் அரசாங்கம் வந்து ஒரு பிரதான பங்குதாரராக இந்த கூட்டுத்துறையில் செயல்படும். அதுக்கு எடுத்துக்காட்டு கூட்டுத்துறை நிறுவனங்களுக்கு எடுத்துக்காட்டு. இங்கே கொஷின்ஸ் எப்படி கேட்பாங்கன்னா, இந்த எக்ஸாம்பிள் கொடுத்துட்டு அது எந்த வகையில் வரும் அப்படின்னு கண்டிப்பாக கேட்பாங்க. கிளியராக பார்த்துச்சுக்கோங்க. இந்தியன் ஆயில் பெட்ரோனாஸ் தனியார் நிறுவனம், இந்தியன் ஆயில் பெட்ரோனாஸ் தனியார் நிறுவனம், இந்தியன் ஆயில் ஸ்கை டேங்கிங் நிறுவனம், ரத்னகிரி கேஸ் அண்ட் பவர் தனியார் நிறுவனம், இந்தியன் செயற்கை ரப்பர் நிறுவனம், இது எல்லாமே வந்து கூட்டுறவுத்துறை நிறுவனங்கள் தான். பொதுக்கழகங்கள் இன்னொரு டைப் இருக்குது. இந்த பொதுக்கழகங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா பாராளுமன்றத்தில் சில சட்டங்கள் போடுவாங்க. அந்த சட்டத்தை பேஸ் பண்ணி இந்த பொது கழகங்கள் வந்து உருவாக்குவாங்க. ஓகேவா, இந்த பொது கழகங்கள் உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே பார்லிமெண்டத்தில் அதுக்குன்னு தனியாக சிறப்பான சட்டங்கள் போட்டு அதன் மூலமாக உருவாக்கப்படும் இந்த பொது கழகங்கள். ஸோ அதுக்கு எடுத்துக்காட்டு வந்து ஆயில் காப்பீட்டு நிறுவனம் எல்ஐசி இருக்கு இல்லையா, அது ஏர் இந்தியா மற்றும் இந்திய ரிசர்வ் வங்கி, மின்சார வாரியம், இது எல்லாமே வந்து தனியாக அதுக்குன்னு பார்லிமெண்டத்தில் சட்டம் நிறைவேற்றி தான் இந்த கழகமாக கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேவா, ஸோ இதெல்லாம் எடுத்துக்காட்டு கொடுத்து அது எந்த வகைன்னு கேட்பாங்க. இப்போ எப்படி வந்து நிறுவனங்களை வகைப்படுத்தணுமோ அந்த மாதிரி தொழில்களை வகைப்படுத்தணும். இந்திய பொதுத்துறை நிறுவனங்கள் இந்திய அரசின் 1956ஆம் ஆண்டு தொழில் கொள்கை தீர்மானத்தின் வாயிலாக அதன் தோற்றத்தை கண்டன. அதாவது பொதுத்துறை நிறுவனங்கள் வந்து ஃபஸ்ட்டு எப்போ ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னா 1956ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட தொழிற்கொள்கை தீர்மானம் மூலமாக தான் உருவாக்கப்பட்டது. அது மூணாக பிரிச்சிருப்பாங்க. அரசுக்கே உரிய சொந்தமான தொழில்களை என்னென்னு பண்ணியிருப்பாங்கன்னா அட்டவணை 7 குறிச்சிருந்திருப்பாங்க. அப்போது தனியார் துறை தொழில்கள், மாநிலம் தன்னுடைய முழு பொறுப்பில் வச்சிருக்கக்கூடிய தொழில்கள், முயற்சிகளுக்கு துணை புரியக்கூடிய தொழில்கள் எல்லாமே வந்து அட்டவணை பியில் வச்சுருந்துருப்பாங்க. ஓகேவா, ஸோ அரசுக்கே முழுமையாக சொந்தமாக இருந்தால் அது வந்து அட்டவணை 7லையும், தனியார் தொழில்கள் அல்லது மாநில அரசு ஏதாவது ஒரு தொழில் செய்வதற்காக சில முயற்சிகள் எடுக்கக்கூடிய யூனிட்ஸ் இருக்குன்னா அந்த மாதிரி இருக்கக்கூடிய தொழில்களை அட்டவணை பியில் வச்சுருந்துருக்காங்க. மீதி இருக்கக்கூடிய எல்லா தனியார் தொழில்களும் தனியார் துறையில் வச்சுருந்துருக்காங்க. ஸோ இதுவும் வந்து சில டைம் வந்து கொஷின்ஸில் இப்போல்லாம் ரீசெண்ட் டைமில் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. பொதுத்துறை வந்து பின்வரும் 9 வகைகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. பொதுத்துறைகளை வந்து எத்தனை வகையாக பிரிக்கிறோம் அப்படின்னு பார்த்தா 9 வகைகளாக பிரிக்கிறோம். பொதுத்துறை நிறுவனங்கள் பொருளாதார மேம்பாட்டுக்கு அத்தியாவசிய உள்கட்டமைப்பை வழங்க வேண்டும். பொதுத்துறை நிறுவனங்கள் அப்படிங்கிறது பொருளாதார மேம்பாட்டிற்காக அத்தியாவசிய உள்கட்டமை கொடுக்கணும். இவைகள் முதன்மை பொது பயன்பாடுகள்னு சொல்லி அழைக்கப்படுது. அவைகள் பின்வருவனவற்றை உள்ளடக்கின்றன. இந்த முதன்மை பொது பயன்பாடுகள் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா விமான நிறுவனங்கள், கப்பல் போக்குவரத்து, ரயில்வே, மின் உற்பத்தி, தொலைத்தொடர்பு, இதெல்லாமே வந்து மெயின் கேட்டகரியில் வரக்கூடியது. ஞாபகம். அதே போல பொதுத்துறை நிறுவனங்களாக பிரிக்கப்படுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கட்டளை பொருளாதாரத்தின் அதிகாரங்களை தனது கட்டுப்பாட்டில் வைத்திருக்க வேண்டும். பொதுத்துறை நிறுவனங்கள் வந்து எப்படி இருக்கணும், கட்டளை பொருளாதாரத்துடைய அதிகாரத்தை தன்னோட கட்டுப்பாட்டில் வச்சிருக்கணும்னு சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எதெல்லாம் கட்டுப்படுத்தக்கூடியதாக இருக்குது, பாதுகாப்பு, நிலக்கரி, சுரங்கங்கள், வங்கிகள், இது எல்லாமே. எண்ணெய் மற்றும் எஃகு இதெல்லாம் வந்து ரொம்ப வந்து பாதுகாக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கும். அது எல்லாமே இதில் வரும். அதே போல் பொதுத்துறை ஒரு தொழில் முனைவோர் பங்கினை வகிக்க வேண்டும். பொதுத்துறையில் வந்து மெயினான கான்செப்ட் என்னென்னா தொழில் முனைவோர் பங்கு வகிக்கணும். அதாவது வேறு விதமாக சொல்லணும்னா இதனை மூலதன தீவிர தொழில்கள் என்று அழைக்கலாம். மூலதன தீவிர தொழில்கள் என்று அழைக்கப்படுவது எது அப்படின்னு கேட்கலாம், தொழில் முனைவோர். ஓகேவா, எடுத்துக்காட்டாக இரும்புத்தாது, பெட்ரோ வேதிப்பொருட்கள், உரம், சுரங்கம், கப்பல் கட்டுமானம் மற்றும் கனரக பொறியியல் போன்றவையெல்லாம் இதில் வரும். எடுத்துக்காட்டு என்னென்னு பார்த்துக்கோங்க, இரும்புத்தாது, பெட்ரோ வேதிப்பொருள், உரம், சுரங்கம், கப்பல் கட்டுமானம், கனரக பொறியியல், இதெல்லாமே வந்து தொழில் முனைவோர் இடையில் வரக்கூடியது. அரசின் முற்றுரிமையின் கீழே இருக்கக்கூடிய பொதுத்துறை நிறுவனங்கள் அப்படின்னு எடுத்துக்கும் போது தொலைத்தொடர்பு உபகரணங்கள், பாதுகாப்பு உற்பத்தி, ரயில்வே, ரோலிங் ஸ்டாக், இதெல்லாமே அதில் வரும். தொலைத்தொடர்பு உபகரணங்கள், பாதுகாப்பு உற்பத்தி, ரயில்வே, ரோலிங் ஸ்டாக் எல்லாம் வரக்கூடியது. உயர் தொழில்நுட்ப தொழில்களுக்கு மட்டுமே பிரத்யேகமாக இருக்கக்கூடிய பொதுத்துறை நிறுவனங்களுக்கு எடுத்துக்காட்டு அணுசக்தி. இது இப்படியே கொஸ்டின் கேட்பாங்க, உயர் தொழில்நுட்ப தொழில்களுக்கு மட்டுமே பிரத்யேகமாக இருக்கும் பொதுத்துறை நிறுவனம் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா அணுசக்தியை சொல்லணும். நுகர்வோர் சார்ந்த பொதுத்துறை நிறுவனங்களுக்கு எடுத்துக்காட்டுன்னு கேட்கும்போது மருந்து, காகிதம், உணவகம் எல்லாமே. சரியா, நுகர்வோர் சார்ந்து இருக்கக்கூடிய பொதுத்துறை நிறுவனங்கள்னு எடுத்துக்கிட்டோம்னா மருந்து, காகிதம், உணவகம். நலிவடைந்த தனியார் நிறுவனங்களை கையகப்படுத்துவதற்கென்று அமைக்கப்பட்ட பொதுத்துறை நிறுவனங்கள். சில தனியார் நிறுவனங்கள் வந்து அவங்க வந்து லாஸ்ல போயிடுவாங்க. அந்த மாதிரி நலிவடைந்த தனியார் நிறுவனங்களை கையகப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காகவே சில பொதுத்துறை நிறுவனங்கள்லாம் இருக்கும். அது எதுன்னு பார்க்கும்போது ஜவுளி மற்றும் பொறியியல் போன்றவை.
நெக்ஸ்ட் இன்னும் 2 இருக்குது பாருங்கள். வர்த்தக கழகமாக அமைக்கப்பட்டுள்ள பொதுத்துறை நிறுவனங்கள். சில பொதுத்துறை நிறுவனங்கள் வந்து வர்த்தக கழகமாக அமைக்கப்பட்டிருக்கும். அது எதுன்னு பார்க்கும்போது இந்திய உணவு கழகம், FCI ஃபுட் கமிஷன் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறதும், CBI CCI அப்படிங்கிறதும். ஓகேவா. ஆலோசனை மற்றும் பொறியியல் சேவையை வழங்கக்கூடிய பொதுத்துறை நிறுவனங்கள். ஆலோசனை வழங்குவதற்காகவும் பொறியியல் சேவைகளை வழங்குவதற்காகவும் இருக்கக்கூடிய பொதுத்துறை நிறுவனங்களுக்கு எடுத்துக்காட்டு மெக்கான் நிறுவனம் அப்படிங்கிறது. ஓகேவா. நிதி ஆயோக் அப்படின்னு பார்க்கும்போது நிதி ஆயோக் என்பது 65 ஆண்டுகள் பழமையான திட்டக்குழுவுக்கு மாற்றாக அமைக்கப்பட்ட குழு. ஸோ எதற்கு மாற்றாக அமைக்கப்பட்டது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 65 இயர்ஸாக வந்து திட்டக்குழு செயல்பாட்டில் இருந்திருக்கு. அந்த திட்டக்குழுவுக்கு மாற்றாக அமைக்கப்பட்ட குழு தான் நிதி ஆயோக் அப்படிங்கிறது. நிதி ஒதுக்க திட்டக்குழுவுக்கு வந்து அதிகாரம் இருக்கும். அமைச்சகங்களுக்கும் மாநிலங்களுக்கும் நிதி ஒதுக்க திட்டக்குழுவிற்கு அதிகாரம் இருக்குது. ஆனால் இந்த அதிகாரம் வந்து இப்போ இருக்கக்கூடிய நிதி அமைச்சதுக்கு கீழே போயிடுச்சு. நிதி ஆயோக்கு கிடையாது. இந்த நிதி ஆயோக் அப்படிங்கிறது வந்து 2015ஆம் வருஷம் ஜனவரி 1ஆம் நாள்லேருந்து நிதி ஆயோக் வந்து செயல்பட்டுட்டு வந்திருக்கு. இந்த நிதி ஆயோக் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆலோசனை அமைப்பாக தான் இருக்கும். நிதி ஆயோக் அப்படின்னாவே நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா அப்படின்னு தான் கொடுத்துருப்பாங்க. இந்த பிக்சரில் வந்து நம்ம இந்த பொதுத்துறை நிறுவனங்களையே மொத்தம் 9 பிரிச்சிருந்தோம் இல்லையா. ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு எக்ஸாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வந்து ஒரு கொஷின் கேட்கணும் அப்படின்னா கூட நமக்கு இந்த பிக்சரை பேஸ் பண்ணி கூட அவங்க கொஷின்ஸ் கேட்கலாம். ஸோ இந்தியாவில் இருக்கக்கூடிய பொதுத்துறை நிறுவனங்கள் அப்படின்னு பார்க்கும்போது அதிக அளவிலான பணியாளர்கள் இருக்கக்கூடிய ஒரு பொதுத்துறை நிறுவனம் எடுத்துக்கிட்டால் இந்திய ரயில்வே துறை தான். ஓகேவா, ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியமானது. இதில் இப்போல்லாம் பார்த்திங்கன்னா சென்டென்ஸ் பேஸ்டாக கொஷின்ஸ் அதிகமாக கேட்கறதுனால இந்த அட்டவணைகளில் இருந்து கூட எப்படி கேட்பாங்க அப்படின்னா வித்தியாசங்களை வந்து கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எப்படி அப்படின்னு பாருங்கள். இப்போ பொதுத்துறை நிறுவனங்களை பற்றி ஒரு 5 லைன்ஸோ 4 லைன்ஸோ கொடுத்துட்டு அதில் தவறானது எதுன்னு கேட்கலாம். 4 வந்து பொதுத்துறை நிறுவனத்திலிருந்து, 1 வந்து தனியார் துறை நிறுவனத்தில் வந்து அந்த இடத்துல மிங்கிள் பண்ணலாம். ஓகேவா. ஸோ இதையுமே நம்ம ஆழ்ந்து படிக்க வேணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் தான் இருக்கும். பார்த்துடலாம். பொதுத்துறை நிறுவனம் அப்படிங்கிறது வந்து தொழில்களுடைய உரிமை அரசாங்கத்துக்கிட்ட இருக்கும். இங்கே வந்து தனியார்கிட்ட இருக்கும். தொழில்களுடைய உரிமை அப்படின்னு எடுத்துக்கும் போது பொதுத்துறையில் அரசாங்கத்துக்கிட்டையும் தனியார் துறையில் தனிநபர்கிட்டையும் இருக்கும். பொதுத்துறையை பொறுத்த வரைக்கும் பொது வருவாய், வருமானம், பண்டங்கள் மற்றும் பணிகள் மீது விதிக்கும் வரியை பொறுத்தது. ஸோ பொதுத்துறை நிறுவனத்துடைய வரி அப்படிங்கிறது எதை பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்னா வருமானம் வந்து பண்டங்கள் மற்றும் பணிகள் மீது விதிக்கக்கூடிய அந்த வரியை பேஸ் பண்ணி இருக்கும். அதுவே தனியார் துறையை பொறுத்த வரைக்கும் பங்குகள் மற்றும் கடன் பத்திரங்களை வழங்குவாங்க. அதே போல் கடன் வாங்குறத பொறுத்து பங்குகள், கடன் பத்திரங்கள் வழங்குவது மற்றும் வாங்குவதை பொறுத்து தான் அவங்களுடைய பொது வருவாய் வந்து இருக்கும். பொதுத்துறை நிறுவனத்தில் தொழிலாளர்களுக்கு வந்து முறையான ஊதியம் உறுதி செய்யப்படுகிறது. தனியார் துறையில் தொழிலாளர்களுக்கு ஊதியம் அதிகமாக தரப்படாமல் சுரண்டப்படுகிறது. பொதுத்துறை நிறுவனங்கள் பார்க்கும்போது இது ஒரு சிலர் கைகளிலோ அல்லது பணக்காரர்களுடைய பெரும் செல்வத்தை குவிக்கக்கூடிய வகையில் அனுமதிக்காது. ஒரு சிலர் கைகிட்டேயே போகிறது, அவங்களே பணம் நிறைய செலவு, அதாவது அவங்க பணம் வந்து நிறைய அப்சர்வ் பண்ணிக்கிறது, அந்த மாதிரி இருக்காது. பட் இந்த தனியார் துறையை பொறுத்த வரைக்கும் ஒரு சிலர் கைகளில் தான் அதிகாரம் இருக்கும். சில பணக்காரங்கள் கிட்ட தான் செல்வம் மேலும் மேலும் குவிகிற மாதிரி இருக்கும். பொதுத்துறை நிறுவனங்களை பொறுத்த வரைக்கும் எக்ஸாம்பிள் வந்து NLC, SAIL, BSNL இது எல்லாமே ஒரு எக்ஸாம்பிள் தான். தனியார் துறைக்கு சில எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. TVS மோட்டார்ஸு, அசோக் லேலண்டு, டாடா ஸ்டீல் இதெல்லாம் தனியார் நிறுவனங்களுக்கு எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காங்க. பொதுத்துறை நிறுவனங்களில் வரி ஏய்ப்பு அப்படிங்கிறது வந்து கிடையாது. தனியார் துறை நிறுவனங்களில் அவங்களுடைய இன்கம்மை வந்து குறைச்சி காட்டி அவங்க வந்து வரியை வந்து டேக்ஸ் கட்டாமல் வந்து ஏமாத்துறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். சேவை நோக்கமுடையது தான் இந்த பொதுத்துறை நிறுவனம். அதுவே தனியார் துறை வந்து முற்றிலுமே லாப நோக்கமுடையது. சமூக ரீதியில் பின்தங்கிய மக்களுக்கும் முன்னுரிமை கொடுப்பாங்க. பொதுத்துறையில் இடஒதுக்கீடு முறை பின்பற்றப்படும். ஆனால் சமூக ரீதியாக பின்தங்கிய மக்களுக்கு பொருட்படுத்தாமல் இடஒதுக்கீடு வந்து இதில் பின்பற்றாமல் தான் செயல்படுவாங்க. இதுதான் தனியார் துறைக்கும் பொதுத்துறைக்கும் வித்தியாசம் இருக்கக்கூடியது. ஓகேவா, நல்லா ஆழ்ந்து படித்து வச்சுக்கோங்க. மேபி கேட்கலாம் அப்படின்னு என் மனசுக்கு தோணுது. ஸோ 8th ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக் புக்கில் இந்த கீ பாயிண்ட்ஸு முக்கியமான பாக்ஸ் கண்டென்ட் மட்டும்தான் எக்கனாமிக்ஸ் லெசன்ஸில் இருந்தது. நெக்ஸ்ட் வீடியோவில் 10th ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய எக்கனாமிக்கான இதே மாதிரி பாக்ஸ் கண்டென்ட் போட போகிறோம். இதுக்கு முன்னாடியே நம்ம சேனலில் 8th ஸ்டாண்டர்டில் ஜியாகிரஃபி, 10th ஸ்டாண்டர்டில் இருக்கிற ஜியாகிரஃபி, 8th பாலிட்டி, 10th பாலிட்டி இது எல்லாமே வந்து வீடியோவாக அப்லோட் பண்ணியிருக்கோம். பாக்ஸ் கொஷின்ஸ் மட்டும் பார்க்காதவங்க ஒரு டைம் பார்த்துக்கோங்க. இப்போ இந்த எக்கனாமிக் வீடியோ முடித்த பிறகு 10th ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய எக்கனாமிக் கீ பாயிண்ட்ஸும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.